ஹலோ 12th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அப்போ பார்க்க போகிறோம். ஸோ எப்படியாவது மேக்ஸ் பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற எய்மில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஸோ நம்மளுடைய எய்ம் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு 25 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ நான் சொல்கிற இந்த பேட்டர்னில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டாண்டர்டுக்குமே நான் வந்து கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க சரிங்களாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வேர்டுப்பா. 1 வேர்டு 20 கொடுக்க போகிறாங்க. நம்ம புக் பேக்கை தரவாக படித்தோம்னாலே போதும், நம்மளுக்கு 15 மார்க் சொலையாக கிடைக்க போகுது. ஸோ அந்த 15 மார்க்கை ஃபஸ்ட் நம்ம வச்சுப்போம். அடுத்து 2 மார்க் வந்து இருக்கிறதுலே ஈஸியாக யூனிட்ஸ் தான்ப்பா கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு 3 யூனிட்ஸ் படிக்க போகிறோம். அதில் ஒரு 6 மார்க் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. என்னென்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட், 11th யூனிட், 12th யூனிட். இந்த 3 யூனிட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த யூனிட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் வேறு யூனிட் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் படிச்சுங்க. ஆனால் 2 மார்க் அட்டன் பண்ணுற அளவுக்கு படிச்சுக்குங்க சரிங்களாப்பா. அடுத்து சேம் அதே மெத்தட் தான் 3 மார்க்குக்கும். 3 மார்க்குக்குமே நம்ம 3 அட்டன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் யூனிட், 11th யூனிட், 12th யூனிட். அதில் நம்மளுக்கு ஒரு 9 மார்க் வெயிட்டிங்கில் இருக்குப்பா சரிங்களா. 5 மார்க் மட்டும் நான் 5 யூனிட் ரெஃபர் பண்ணுவேன்ப்பா. ஏன் அப்படின்னா நம்ம 5 யூனிட் படித்தா தான் அட்லீஸ்ட் நம்ம படித்த கொஸ்டின் ஒரு 3 யூனிட்லேருந்தாவது வரும். அப்படின்னும்போது நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி அதுதான். அதனால் என்னென்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 6th யூனிட், 11th யூனிட், 12th யூனிட் சரிங்களா. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது 11th, 12th, ஃபஸ்ட்டு இந்த 3 யூனிட்டும் படிச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து 5 மார்க் நம்ம 5, அப்போ டோட்டலி நம்மளுக்கு ஓவரால் வந்து 55 மார்க்கு கிட்ட வந்து நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம்ப்பா சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மார்க்கு கிட்ட நம்ம எடுத்துருவோம். அங்கங்கே நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதாவது மார்க் மைனஸ் ஆகுது அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 55 மார்க்கு கிட்ட நம்ம எடுப்போம். ஸோ அதனால் நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்கப்பா. நான் வேக வேகமாக கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்கப்பா. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். புக்கு இல்லைனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களாப்பா. ஸோ யூனிட் 1 அதாவது 41வது கொஸ்டினாக வரும்ப்பா, 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமரின் விதிப்படி, கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும்லப்பா. ஸோ அந்த மெத்தடில் இருக்க எல்லா கொஸ்டினும் தயவு செஞ்சு படிச்சுக்கேன். ஏன்னா 2021 2023 வரைக்கும் இருக்க எல்லா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கிராமர் ரூல் மட்டும்தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க. x1 minus x2 equal to 3, 2x plus 3x2 plus 4x3 equal to 17, x2 plus 2x3 equal to 7 என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க. Solve the system of linear equation by Gramer's rule. x1 minus x2 equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17, x2 plus 2x3 ஈக்குவல் டு 7. நான் ஏதாவது கொஸ்டினில் நம்பர் லைட்டாக தப்பாக படிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் கரெக்டாக எழுதியிருக்கலப்பா, அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2023 வந்து கிராமர்ஸ் ரூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்கவும். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். 3x plus 3y minus z equal to 1, 2x minus y plus 2 z equal to 9, 4x plus 3y plus 2 z equal to 25 சொல்லிட்டு இந்த கொஸ்டின். அப்படியே 2021 பாருங்களாப்பா, சேம் கீழ்காணும் சமன்பாடுகளின் தொகுப்பினை கிராமரின் விதிப்படி தீர்க்க. x minus y plus 2z equal to 2, 2x plus y plus 4z equal to 7, 4x minus y plus z. Solve the system of linear equation by Gramer's rule. பார்த்தீங்களாப்பா, இப்போ 2023, 22, 21 மூணுலுமே கிராமர் ரூல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மூணுமே தரவாக படிச்சுக்கோங்கப்பா. 2020 லைட்டாக மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையவதா என்பதை ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தர முறையில் தீர்க்க. Test for consistency and if possible solve the following system of equation by rank method அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா. ஸோ x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4, 2x plus 2y plus z equal to 5. ஸோ இதுதான்ப்பா கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த 4 மெத்தடில் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் நம்மளுக்கு சொலையாக கையில் இருக்குது. அப்படியே நம்ம யூனிட் 2ல் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, இந்த z minus i by z plus 2 equal to pi by 4 அப்படின்ற மெத்தடில் நீங்கள் நிறைய சம் பார்ப்பீங்களே. ஸோ அந்த சம்மில் தான்ப்பா நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் இருக்க சம்மை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ z equal to x plus iy மற்றும் ஆர்ச் z minus I by z plus 2 equal to pi by 4 எனில்
எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ஈக்குவல் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சரிங்களாப்பா? அப்போ இதே தான் கேட்டிருக்காங்க. ஷோ இஃப் z ஈக்குவல் டு xi x plus iy and r z minus I by z plus 2 equal to pi by 4. Show that அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் 2023ல கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? அதுவே நீங்கள் 2021ல் சேம் மெத்தடில் ஆனால் பாருங்கள் z minus 4i z plus 4i equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? z equal to x plus iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் அப்படின்னு கொடுத்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எனுமாறு அமைந்தால் z-இன் நியமப்பாதை மெய்யச்சு அல்லது y என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து if z equal to x plus iy is a complex number such that அப்படின்னு சொல்லிட்டு so that அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 2022ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + i√3 10 அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் 2 - i√3 10 என்பது முழுவதும் கற்பனை என நிறுவுக. ஷோ தட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு 2022ல் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மெத்தடில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறது நல்லதுப்பா. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan எக்ஸின் வரைபடத்தை -π/2 π/2 என்ற இடைவெளியிலும் tan இன்வர்ஸ் எக்ஸின் வரைபடத்தை மைனஸ் இன்வர்ஸ் என்ற இடைவெளியிலும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு draw the graph of tan xn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் வந்து யூனிட் 2ல் இதை படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களாப்பா? யூனிட் 2 ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அட் த சேம் டைம் அப்படியே நம்ம வந்து யூனிட் 6க்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் இப்போயே தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இது 99.99% வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 21, 20 3 வருஷமும் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரே கேள்வி இதுதான்ப்பா. ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம அதிகமாக இந்த கேள்வியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் முறையில் cos a minus b equal to cos a cos b plus sin a sin b என நிறுவுக. Prove by using vector method cos a minus b cos a cos b plus sin a sin b. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை பார்த்துக்குங்க. எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் மாதிரியே இன்னும் கீழே வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். cos a plus b equal to sin a minus b sin a plus b இந்த மெத்தடில் வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டிக்கு இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒருவேளை அதை கேட்கல அப்படின்னாலுமே இந்த மெத்தடில் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த யூனிட்டில் டெஃபினட்டாக நம்மளுக்கு காஸ் இல்லைனா சைன் ரிலேட்டடாக ஒரு சம் கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெக்டர் முறையில்னு சொல்லியிருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு கேள்வி, இதே வந்து தரவாக படிச்சிங்க. ஏன்னா 3 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அண்ட் வந்து 2023 இந்த இயர் தான் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா, அதாவது லாஸ்ட் இயர். ஸோ a = 2i + 3j - k b = so அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதில் என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி வந்து நல்லா பார்த்துக்குங்கப்பா. இந்த யூனிட்டில் 6th யூனிட்டில் இந்த 2 வெரைட்டியில் தான் வரப்போகுது. அதனால் 6th யூனிட்டே நம்மளுக்கு கேரண்டி. கண்டிப்பாக இந்த கேள்வி வந்துடும், படிச்சுக்கோங்க. அப்படியே யூனிட் 11 and 12 போகிறீங்க அப்படின்னா ஸோ 11th யூனிட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் தான்ப்பா இருக்கும். ஆனால் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ நான் சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், சம் வந்து சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ m = 10 சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இருக்குல்லப்பா, இது வந்து 2023ல் கேட்டது. சரிங்களா? லெட் m = அப்படின்னு சொல்லிட்டு be the matrix multiplication, examine the closure, associated extents of identity, extents of inverse for the operation. அதாவது இது வந்து சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு, அந்த பண்புகளை நிறைவு செய்வோமா என சோதிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா 11th யூனிட்டில். ஸோ அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஈக்குவேஷன் கேட்டுட்டு என்பது ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறிலியின் குவிப்பு பரவல் சார்பு எனில் நிகழ்தகவு நிறை சார்பு அப்புறம் வந்து பியோட எது கண்டுபிடிக்கிறது ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து 2022ல் கேட்டிருக்காங்கப்பா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி. ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து இதை தயவு செஞ்சு இந்த மெத்தடில் நிறைய படிங்கப்பா. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2021ல். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் as ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு நிகழ்தகவு நிறை சார்பானது
அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமவாய்ப்பு மாறின்ற கேள்வி வந்து நிறைய கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கேயினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, தெரியுதுங்களா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ 2021 கேட்டது, தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் 4th கொஸ்டின் வந்து அதாவது இந்த சராசரி மற்றும் திட்ட விளக்கம் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி சம் வருங்க பார்த்தீங்களா? அதாவது ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தடில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2020. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் 11th யூனிட்டை அப்ரோச் பண்ணுறது நல்லது, சரிங்களாப்பா? ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மார்க்குப்பா. இப்போ நான் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் 5 யூனிட்லையுமே கொடுத்துட்டேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த கிராமர் இன் ரூல்ஸ் படிக்க போகிறீங்க, செகண்ட் யூனிட்டில் அந்த Z ஈக்குவல்ட்டு அப்படின்ற சம் படிக்க போகிறீங்க, தேர்ட் யூனிட் 6th யூனிட்டில் வந்து அந்த காஸ் சம் படிக்க போகிறீங்க, 11th and 12th யூனிட்டில் வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா சராசரி திட்ட விளக்கம், டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே 3 மார்க் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட் யூனிட்டில் நான் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சம் மொத்தத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி, தெரியுதுங்களா? நான் ஸ்லோவாக கூட ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதாவது இந்த என்ற இது கொடுப்பாங்கல்லப்பா, ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஏபி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேட்ரிக்ஸில். ஸோ அந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. ஸோ தயவு செஞ்சு அந்த சம்மை நீங்கள் நல்லா படிச்சுக்குங்க, தெரியுதுங்களா? 2023 வந்து நம்மளுக்கு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணிமுறையில் தீர்க்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்லப்பா, யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. அதுவே நீங்கள் 2022-20 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த செகண்ட் கொஸ்டின். தயவு செஞ்சு உடனே போய் பாருங்கள், சரிங்களா? 0 -3 1 4 பி வந்து -2 -3 0 1 என கொண்டு ஏபி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்கவும், வெரிஃபை தட்னு சொல்லிட்டு, சரிங்களாப்பா? அதே மாதிரி அணியினுடைய தரம், ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ் அண்ட் வந்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணியின் தரம் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், அதே மெத்தடில் 2021 பாருங்கள், சேம் அணியினுடைய தரம் கேட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஆனால் வேறு சம்மு, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 2021-20 ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விப்பா. 2வது கேள்வியும் தெரியுதுங்களா? இந்த 2வது கேள்வியும் இந்த 5வது கேள்வியும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. இதில் என்னென்னா ஏ ஈக்குவல்ட்டு 8 -4 -5 3 எனில் ஏ அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல்ட்டு மாடுலஸ் ஐ அப்படின்னு சொல்லி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க, வெரிஃபை. ஸோ தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அப்படியே 2 மார்க் வந்தோம் ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்டு, அதாவது இதை காண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் தான்ப்பா ரிப்பீட்டடாக 5 வருஷமே கேட்டிருக்காங்க. அதனால் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல்ட்டு ஏ இன்வர்ஸ் அந்த மெத்தடில் இருக்க சம்ம தயவு செஞ்சு படிங்க. அப்படியே நம்ம 11th யூனிட் போயிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதில் 3 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த காயின் சம் கேட்குறாங்கப்பா. இந்த இரு சீரான நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டிவிடப்படுகின்றன, கிடைத்த தலைகளின் எண்ணிக்கைக்கு நிகழ்த்தகழ்வு நிறை சார்பு காண்க. நிகழ்த்தகழ்வு நிறை சார்பு ரிலேட்டடாக சம் பார்த்துக்குங்கப்பா. ஸோ அதுவே நம்ம இங்கிலீஷில் பார்த்தோன்னா 2 fair coins are tossed simultaneously, find the probability mass function from number of eggs acquired அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈருறுப்பு மாறிலி the mean and variance of பயோனாமியல் வேரியேட்டர்னு சொல்லுவாங்கல்லப்பா. ஸோ அந்த மாதிரி சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. இங்கே பாருங்கள், ஈருறுப்பி மாறிலி, ஈருறுப்பி செயலி, 3வது கேள்வி, தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கொஸ்டினை நல்லா படிங்கப்பா, சரிங்களா? அண்ட் வந்து அந்த அடைவு பண்பு மற்றும் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்லப்பா, குமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கப்பா. அதனால் நீங்கள் 11th யூனிட்டில் இதை நல்லா படிச்சுக்கோங்க. சேம் பாருங்கள், அதே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுக்குக்குறி பண்புன்னு சொல்லிட்டு பரிமாற்று பண்பு, அடைவு பண்பு கொண்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும், அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க இங்கிலீஷில், சரிங்களா? தெரியுதுங்களாப்பா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ரிலேட்டடாக நீங்கள் ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா 3 மார்க் அசால்ட்டாக தூக்கிடலாம். அதுவே நீங்கள் 2 மார்க்கில் 11th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த ஈருறுப்பு செயலி வந்து அடைவு பண்பை பெற்றுள்ளது. இப்போ நம்ம 3-4 பண்பை சேர்த்து வந்து 3 மார்க்காக எழுத போகிறோம். இதில் சிங்கிளாக அடைவு பண்பு இருக்கா அப்படின்னு தனியாக கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் 2 மார்க்கில் எழுதலாம், சரிங்களாப்பா? அதாவது எக்ஸாமின் த பைனரி ஆப்ரேஷன் ஆஃப் த ஆப்ரேஷன் ஏஸ்ட் அந்த கொஸ்டின், சரிங்களா? அடுத்து ஒரு சமவாய்ப்பு மாறிலின்னு சொல்லிட்டு நிகழ்த்தகவு நிறை சார்பு கேட்குறாங்க. 3 மார்க்லையும் அதை கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ அந்த மெத்தடில் தயவு செஞ்சு பார்த்துக்குங்கப்பா. அதாவது அந்த கே வேல்யூ கேட்குறாங்க பாரு, கேயினுடைய மதிப்பு அந்த ரிலேட்டடாக தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது நல்லா பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு வேளை நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கில் சர்ச் பண்ணி அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. பார்த்துங்க பாருங்கள், 3வதும் சமவாய்ப்பு மாறிலி தான் கேட்டிருக்காங்க.
தெரியுதுங்களா? கொஸ்டின் பொறுமையாகவே ஸ்கோர் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் இஸ் த ரேண்டம் வேரியபிள் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு கேட்குற சம். எஃப்எக்ஸ் சம் தயவு செஞ்சு நல்லா படிங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான். தெரியுதுங்களா? 4th பாருங்கள், எஃப்எக்ஸ் சம் தான் கேட்டிருக்கான், எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அடுத்து இந்த பால் விற்பனையில் இந்த மாதிரி சமப்பா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் வந்து 11th யூனிட் 12th யூனிட்டில் என்ன படிச்சுக்கலாம் 11th யூனிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சம் நல்லா படிங்க, கேனுடைய மதிப்பு சம். சரிங்களா? அப்படியே நம்ம லாஸ்ட்டாக 12th யூனிட்டுக்கு வரோம் அப்படின்னா 12th யூனிட் வந்து இந்த -q p q அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரண்பாடு என காட்டுக அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சம் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்கப்பா. தெரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து அந்த PQ அதுதான் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். ஸோ நீங்கள் இந்த 2 கொஸ்டின் கூட படிச்சுட்டு போயிடுங்க, அதுலேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? தெரியுதுங்களாப்பா? ஸோ அப்படியே 2 மார்க் பார்க்குறீங்க அப்படின்னா பூலியன் அணிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா, பூலியன்ஸ் மேட்ரிக்ஸு. ஸோ அந்த மாதிரி மெத்தட்லேருந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தொடர்ந்து 5 வருடங்களாக நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு. நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு போனால் கூட போதும்ப்பா, நீங்கள் 25 மார்க் கண்டிப்பாக எடுத்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் நல்லபடியாக படித்து பாஸ் ஆகிறதுக்கு. இன்னும் உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர்.